திமுக வியூகம் தோல்வி, களம் இறங்கினார் பிரதமர் மோடி. மாறுகிறது தமிழக தேர்தல் களம். 2026க்கான தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்திற்கு கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடி. பிற்பகல் 3:30 மணிக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்படும் பிரதமர் மோடி மாலை 4:10 மணிக்கு நாகர்கோவில் வரவுள்ளார். மாலை 4:15 மணிக்கு நாகர்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் இருந்து வேப்பமூடு சந்திப்பிற்கு பிரதமர் காரில் வருவார் என கூறப்படுகிறது. அதன் பிறகு மாலை 4:30 மணியில் இருந்து 5:30 மணி வரை வெப்பமூடு சந்திப்பில் இருந்து வடசேரி வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் மோடி ரோட் ஷோ செல்ல உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகில் பல்வேறு நாடுகளுக்கு சென்றாலும் கூட அங்கே தமிழ் மொழியின் சிறப்பை போற்றி தொடர்ந்து பேசி வருவதும், தன்னுடைய உரைகளில் தமிழ் இலக்கியம் சார்ந்த கருத்துக்களை மேற்கோள் காட்டி வரும் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தமிழ் மொழியை பெருமைப்படுத்தும் விதமாக அவருடைய உரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காசி தமிழ்ச் சங்கம் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி தமிழ் கலாச்சாரத்தை ஊக்குவித்து வருகிறார் பிரதமர். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியை ஒப்பிடுகையில் பாஜக ஆட்சியில் தமிழகத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் நிதியை வாரி வழங்கி தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது மோடி தலைமையிலான மத்திய அரசு என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வரும் மத்திய அரசு நிதி தரவில்லை, மாநில உரிமைகளை பறிக்கிறது என்று மேடைதோறும் திமுகவினர் பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் நிலையில் மத்திய அரசு நலத்திட்டம் மூலம் பலனடைந்த தமிழக மக்கள் திமுகவின் மத்திய அரசுக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை நம்பும்படியாக இல்லை. அந்த வகையில் பாஜகவுக்கு எதிரான அல்லது மோடிக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்கி கடந்த தேர்தலில் திமுக மக்களை ஏமாற்றி வாக்குகளை அறுவடை செய்து ஆட்சிக்கு வந்தது போன்று 2026இல் வந்துவிடலாம் என்கின்ற திமுக வியூகம் தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு பலமுறை பயணம் மேற்கொண்டாலும் தேர்தலை ஒட்டி பிரதமர் மேற்கொள்ளும் பிரச்சார பயணம் அரசியல் களத்திற்கு ஒரு மாறுதலை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலும் நிறைவேற்றாத கோபம் மக்களுக்கு இருந்து வருகிறது. அதே போன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினை போன்ற திமுகவுக்கு எதிரான அலை தமிழகம் முழுவதும் உருவாகி இருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு தமிழகத்திற்கு அமைந்தால் மட்டுமே தமிழகத்தின் வளர்ச்சியை நோக்கி மேலும் நகரும் என்கின்ற நம்பிக்கை தமிழக மக்கள் மத்தியில் இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நடைபெற்று கொண்டிருக்கும் 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று பல கருத்து கணிப்புகள் உறுதி செய்கிறது. இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரிக்கு வரும் பிரதமர் மோடியின் பயணம் தேர்தல் களத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சேர்ந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு உற்சாகத்தை ஊட்டும் வகையில் அமைந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அடுத்தடுத்து பிரதமர் மோடியை தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர்கள் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு வர இருக்கும் நிலையில் இன்னும் தேர்தல் களம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.